உங்ககிட்ட இருக்கிற டிரைவிங் லைசன்ஸ் வேலிடு முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அதே லைசன்ஸ் நம்பரை வச்சு ஆன்லைனில் ரினியூவல் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க, அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டிரைவிங் லைசன்ஸ் ரினியூவல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பாரிவாகன் அப்படின்னு இதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இப்போது இதில் நிறைய இருக்கும். இப்போ நான் செலக்ட் பண்ணுறத கரெக்டாக நீங்கள் பார்த்து அதே வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. parivagan.seva.com அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் டிரைவர்ஸ் லேர்னர் லைசன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் மோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போது இப்படி தான் இருக்கும். இந்த பாப்அப் இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணுங்கள், போயிடும். இப்போது உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணணும். செலக்ட் ஸ்டேட்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட் எதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணால் பாப்பா போயிடும். டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமாக எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்கும். ரினியூவல் பண்ணுறதுக்கு இதில் பாருங்கள், அப்ளை ஃபார் டிஎல் ரினியூவல் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமாக என்னென்ன ஆப்ஷன்லாம் பயன்படுத்தலான்னு கொடுத்துருப்பாங்க. இப்போது இதில் இருக்கிற கண்டினியூ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் டிஎல் நம்பர் கொடுக்கணும், உங்கள் லைசன்ஸில் இருக்கும். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கொடுத்துருங்க. அது கீழே இந்த கேப்சா கோடை என்டர் பண்ணிக்கணும். அடுத்ததாக அதுக்கு கீழே இருக்கிற இந்த அக்செப்டட் பட்டன் வந்து டிக் பண்ணிவிட்டு அது கீழே கெட் டிஎல் டீட்டெயில் அதை செலக்ட் பண்ணணும். கீழே அதுக்கப்புறம் டீட்டெயில் வந்ததுக்கு பிறகு அதுக்கு கீழே இருக்கிற இந்த ப்ரொசீட் பட்டனை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே ஆணுங்களுக்கு மட்டும் ஃபார்ம் 1A நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது யார்கிட்ட வாங்கணும், எப்படி வாங்கணும்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் மறுபடியும் சொல்லுவேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். எல்லா டீட்டெயிலும் இருக்கும். என்னென்ன வெஹிக்கிளுக்கு ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோன்னு காமிக்கும். இப்போ கீழே வந்து எதுக்கு வேலிட் முடிஞ்சிருக்குதுன்னு காமிக்குது. நான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு முடியல, டிரான்ஸ்போர்ட்டுக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கு கீழே வந்து இந்த இடத்துல இந்த டீட்டெயிலாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி எஸ் கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுடைய லைசன்ஸ் கேட்டகரி வந்து ஜென்ரல் அது வந்து காமிக்குது. அப்படியே இருந்தால் அப்படியே விட்டுறலாம், வேறு இருந்தால் மாற்றிக்கணும். இந்த இடத்துல உங்களுடைய பின்கோடு நம்பர் கொடுங்க. பின்கோடு நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய பின்கோடு நம்பர் மாற்றுற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த பாக்ஸை டிக் பண்ணணும், இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. அதுக்கு கீழே ஸ்டேட் இருக்கும், அதுக்கு கீழே வந்து உங்களுடைய ஆர்டிஓவும் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ப்ரோசீட் பட்டனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஜிப் கோடோட உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காமிக்கும். அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைசன்ஸ் அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் டிரான்ஸ்போர்ட் வந்து வேலிட் இருக்குது, அதனால் க்ரீன் கலரில் இருக்குது. எக்ஸ்பீரியட் ஆனது மட்டும் எக்ஸ்பீரியட்னு போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இந்த உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கும். உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம், அது உங்கள் விருப்பம். அடுத்தது எம்ப்ளாயர் கேட்டகரின்னு கொடுத்துருக்காங்க. செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி உங்களுக்கான கேட்டகரி வந்தால் பாருங்கள், இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் கீழே இருக்கிற கன்ஃபார்ம் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அட்ரஸுக்கு தான் எல்லா டீட்டெயிலும் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல சப்மிட் வித் ஆதார் இல்லைனா வித்தவுட் ஆதார் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறதுனாலும் ஓகே தான். ஆனால் வித்தவுட் ஆதார் செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். வித் ஆதார் செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆப்ஷன் தான் கிடைக்கும். நீங்கள் ரினியூவல் பண்ணுறதுக்கு வித் ஆதாரே செலக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை அதில் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா வித்தவுட் ஆதார் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எதை செலக்ட் பண்ணாலும் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் எந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்குதுன்னு காமிக்கும். இப்போது அந்த கேப்ஸாவை அப்படியே எடுத்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இருக்கிற ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் இந்த காலமில் கொடுத்துட்டு கீழே அந்த கேப்ஸாவை எடுத்து என்டர் பண்ணி இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுடைய டீட்டெயிலாம் இங்கே காமிக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஆப்ஷன் வந்திருக்கு பாருங்களேன். அதாவது மொபைல் நம்பர் வச்சு பண்ணும்போது வித்தவுட் ஆதார் வச்சு பண்ணும்போது இவ்வளவும் நமக்கு கிடைக்கும். வித் ஆதார் வச்சு பண்ணும்போது அட்ரஸ்லாம் அதுவே எடுத்துக்கும். உங்களுக்கு எந்த வழியில் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நம்ம கடைசி வரைக்கும் அப்ளை பண்ண போகிறோம். உங்களுடைய விருப்பம் அது. இப்போ நம்ம ரினியூவல் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம், வேறு எதுவுமே பண்ணலை. அதுக்கு தகுந்த காசு கட்டினா போதும். நீங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான காசு வந்து கொஞ்சம் அதிகமாக கட்டுற மாதிரி வரும். இதில் எல்லாமே நம்ம பயன்படுத்திக்க முடியும். நம்ம ரினியூவல்னால ரினியூவலுக்கு மட்டும் அப்படியே கொடுத்துட்டு ப்ரொசீட் பட்டன் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது மறுபடியும் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வரைக்கும் என்னென்ன வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம லைசன்ஸ் ஏற்கனவே வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற விவரங்கள் இருக்கும். இப்போது உங்களுடைய அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுற ஐடியா இருந்தால் அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே அந்த பாக்ஸை விட்டுருங்க, எதுவுமே பண்ண வேண்டாம். கட்டாயம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். அதுக்கு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இப்போ நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மட்டும்தான் இப்போ நான் என்ன செலக்ட் பண்ணுறனோ அதே மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணணும். எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கடைசி அந்த அக்ரி பட்டனை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். நான் ஏதோ ஒன்று கொடுக்காம விட்டுருக்கிறேன். அதாவது எஃப்ல வந்து நான் எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் விட்டுட்டுருக்கு. இப்போ இதுக்கும் நோ தான் கொடுக்கணும். நோ கொடுத்துட்டு இப்போ அக்ரி பட்டன் டிக் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் கொடுத்த உடனே இப்படி தான் கேட்கும். மறுபடியும் ஓகே கொடுத்துருங்க. இப்போது டெக்ளரேஷன்
சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அதுக்கு கீழே இருக்கிற இந்த ஓகே பட்டனை டிக் பண்ணிக்கோங்க. இப்போது கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இதே பேஜுக்கு வந்துடும். முன்ன என்ன பண்ணணுமோ அதுக்கே இங்கே வந்திருக்கும். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா பாக்ஸும் வந்து 1 by 1 நீங்கள் டிக் பண்ணிக்கணும். இதுக்கெலாம் இந்த டெக்ளரேஷன்லாம் படித்து பார்த்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே டிக் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஆர்கன் டொனேட் பண்ண விரும்புகிறீங்களா, ஏதாவது விபத்து நடந்தால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்கன் டொனேட் பண்ண விரும்பினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி அதே ஒரு இது காமிக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம், எஸ் கொடுக்குறதும் நோ கொடுக்குறதும் உங்களுடைய விருப்பம். கீழே பாருங்கள், எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது வேறு ஒரு மொபைல் நம்பரை, வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒரு நம்பரை வந்து மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. அது கீழே இந்த கேப்ஸாவை கரெக்டாக இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி இருக்குதோ அதை அப்படியே என்டர் பண்ணிவிட்டு கடைசியாக சப்மிட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்லி இப்படி வந்துடும். இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரினியூவல் பண்ணுறதுக்கான அப்ளை பண்ணுற வேலையே முடிஞ்சது. இதிலே அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், எல்லா டீட்டெயிலும் இதில் வந்திருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களும் இதுலேயே இருக்கும். உங்களுடைய அட்ரஸு, ஆர்டிஓ அட்ரஸ் எல்லாமே இருக்கும். கீழே வந்து ஃபார்ம்லாம் டவுன்லோட் பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம், பிரிண்ட் ஃபார்ம் 1, பிரிண்ட் ஃபார்ம் 1A, அப்புறம் பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் ஃபார்ம் 1A, இதுதான் டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். எந்த டாக்டர்கிட்ட வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிற விவரங்கள். மறுபடியும் ஃபைன் டாக்டரை வந்து செலக்ட் பண்ணி அந்த ஆர்டிஓ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வர டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். அதை பற்றி விவரம் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுவேன். இப்போது பிரிண்ட் ஃபார்ம் 1 அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இது என்னன்னா, நம்ம டெக்ளரேஷன் கொடுத்தோம் இல்லையா, ஏற்கனவே எஸ் நோன்னு கொடுத்தோம் இல்லையா, அந்த விவரங்கள் தான் இதில் இருக்கும். இதுலேயும் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி கையெழுத்து போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார்ம், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அப்ளிகேஷன். இதில் எங்கெங்கே ஃபோட்டோ ஒட்டணுமோ அங்கெல்லாம் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. நீங்கள் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல அப்ளிகண்ட் சிக்னேச்சர் இருக்கும், அங்கே கையெழுத்து போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரியே நீங்கள் எல்லாமே கரெக்டாக முடித்து வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அப்படியே வந்துடும். அப்படியே இந்த கேப்ஸா கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இங்கே வந்துடும். எல்லா விவரங்களும் இதில் இருக்கும், ஃபோட்டோவோடு இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம அப்ளிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுனால அது மட்டும் கம்ப்ளீட் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோட்டோ சிக்னேச்சர் அதை வந்து அப்லோட் பண்ணணும், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், பேமெண்ட் கட்டணும், ஸ்லாட் புக் பண்ணணும். இப்படி 1 by 1 பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போது ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற இந்த ப்ரொசீட் பட்டனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன், டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். அது கீழே இந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் இந்த இடத்துல எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ன சைஸில் ஃபோட்டோ இருக்கணும், எந்த கேபில் இருக்கணும், எல்லா அளவும் இதில் கொடுத்துருப்பாங்க. சிக்னேச்சர் எப்படி இருக்கணும், ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. இப்படி வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மறுபடியும் நீங்கள் இந்த ஹோம் பேஜ் வந்துருங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கேப்ஸா கொடுத்து லாகின் பண்ணிக்குவாங்க. இந்த இடத்துக்கு வந்துடும். மறுபடியும் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துக்கே வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல இருக்கிற ப்ரௌஸ் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ எந்த இடத்துல அதே அளவில் எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னா அங்கே வந்துடும். அது கீழே சைன் அதே மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஃபைல் இருக்கோ அந்த ஃபைல் செலக்ட் பண்ணி இது மாதிரி கொடுத்துருங்க. இப்போ கீழே அப்லோட் அண்ட் வியூ ஃபைல் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி காமிக்கும், எல்லாம் கரெக்டாக அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ கடைசி கீழே என்ன பண்ணுறீங்கன்னா சேவ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இமேஜ் ஃபைல் அதை செலக்ட் பண்ணிக்குவாங்க. அதை செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இங்கே அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த கேப்ஸா கொடுத்து நீங்கள் மறுபடியும் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். முன்ன இருந்த ஃபோட்டோ இல்லை, இப்போ வேறு ஃபோட்டோ மாறி வந்துடுச்சு. இப்போது ஃபோட்டோ சிக்னேச்சர் அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அதுக்கும் இந்த ப்ரொசீட் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே ஷோ ஆகும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தது வரும். இப்போ ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்த உடனே கீழே டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃபார்ம் 5A அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வராது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் வருது. அதுவும் இப்போ வந்து ஃபார்ம் 5A வந்து வரதில்லைன்னு சொல்கிறாங்க. அது அப்படியே வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு அந்த ஃபார்மில் கையெழுத்து வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார்ம் 1A அப்படிங்கிறது நீங்கள் அப்லோட் பண்ணவே முடியாது. பாரிவாகன் வெப்சைட்டில் எந்தெந்த டாக்டர்லாம் பதிவு பண்ணியிருக்காங்களோ அந்த டாக்டர்கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். இதை பற்றி நான் மறுபடியும் காமிக்கிறேன். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரூஃபில் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒன்றுமே வராது. அதனால் இப்போ நம்ம டிரைவிங் லைசன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து ப்ரூஃப் வந்து டிரைவிங் லைசன்ஸ் தான், அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் நம்பரை வந்து நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டினாலும் ஒன்றும் இல்லை. கொடுத்தா 3ன்னு கொடுக்கணும். அதுக்கு கீழே வந்து இந்த இடத்துல இந்த சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணி எந்த ஃபைலில் பழைய டிரைவிங் லைசன்ஸ் வந்து 2 பக்கமும் பிடிஎஃபாக 500 கேபிக்கும் கீழே எடுத்து வச்சுருக்கணும். அதை அப்லோட் பண்ண உடனே இப்படி உங்களுக்கு நேம் வந்துடும். இப்போ அப்லோடு கொடுத்துருங்க. அப்லோடு கொடுத்துட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அப்லோட் ஆகும். நாம் இப்போ அப்லோட் பண்ண வேண்டியது டிரைவிங் லைசன்ஸ் மட்டும்தான். ஃபார்ம் 1 நம்ம பண்ண முடியாது. ஃபார்ம் 5A
அது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கூலில் வாங்கி அப்லோட் பண்ணிக்கலாம், மறுபடியும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கேப்சா, அப்புறம் சப்மிட். இப்போ நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வரும் இந்த மாதிரியே தான். ஆனால் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணது. ஃபார்ம் 1A ஃபார்ம் 5A நம்ம அப்லோட் பண்ணோன்னே கம்ப்ளீட் ஆகிடும். ஃபார்ம் 1A கையெழுத்து வாங்குறது இப்போ கொஞ்ச நேரத்துலேயே வந்துடும் உங்களுக்கு. இதை எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்னு இங்கே வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம பேமெண்ட் கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டிஓ போயிட்டு வரணும், ஒரே ஒரு முறை மட்டும், அவ்வளோதான். இப்போது ரினியூவல் பண்ணுறதுக்கு வெறும் 500 ரூபா மட்டும் தான் நம்ம கட்ட வேண்டியது இருக்குது. நீங்கள் இதே வந்து டிரைவிங் ஸ்கூல் போனீங்கன்னா அதிகமாக செலவாகும், பார்த்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம். இப்போ ஹோம் கொடுத்துட்டு இந்த ஹோம் பேஜில் வந்து அந்த ஃபார்ம் 1Aல எப்படி கையெழுத்து வாங்கணும், யார்கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஃபைண்ட் டாக்டர் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஆர்டிஓவை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டிஓ எங்கே வருதுன்னு பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே இந்த கேப்சா கோடை எடுத்து அப்படியே என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். பாருங்கள், இந்த பிடிஎஃப்பில் எந்தெந்த டாக்டர்லாம் லிஸ்ட்டு இருக்குதோ, இது வந்து பாரிவாகன் வெப்சைட்டில் டாக்டர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்டர்கிட்ட தான் நீங்கள் போயிட்டு அந்த ஃபார்ம் 1A கொடுத்தீங்கன்னா அவங்களே வாங்கி அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி அவங்களே ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் பண்ணுற வேலை கிடையாது, உங்களால் பண்ணவும் முடியாது. இந்த டாக்டர் தான் பண்ண முடியும், வேறு யாருமே பண்ண முடியாது. இவங்க அப்லோடு பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முன்ன காமிச்சிங்க இல்லையா ஹோம் பேஜில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் போயிட்டு அதில் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே டாக்குமெண்ட் அப்லோடும் கம்ப்ளீட்டுன்னு ஆகிடும். கம்ப்ளீட்டுன்னு ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் பேமெண்ட் கட்டணும். பேமெண்ட் கட்டி அதுக்கப்புறம் எந்த தேதியில் நீங்கள் ஆர்டிஓ போக நினைக்கிறீங்களோ அந்த தேதியில் நீங்கள் அப்பாயின்மெண்ட், அதாவது ஸ்லாட் புக் பண்ணணும். ஆர்டிஓ போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி பேமெண்ட் கட்டுங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேமெண்ட் கட்ட வேணாம். இப்போ அதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நேரடியாக ஃபீ பேமெண்ட் அதை செலக்ட் பண்ணி கூட இந்த இடத்துல இருக்கிற இ பேமெண்ட் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் கட்டிக்கலாம். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்டும் நீங்கள் நேரடியாக இந்த இடத்துல இருக்கிற அப்பாயின்மெண்ட் அதை செலக்ட் பண்ணி கூட நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்லாட் புக்கிங்கில் போயிட்டு இந்த இடத்துல LLDL சர்வீஸ் ஸ்லாட் புக்கிங் அதை தான் செலக்ட் பண்ணணும் ரினியூவலுக்கு. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம், அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நான் சொன்ன மெத்தட் எல்லாமே கரெக்டாக ரினியூவல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டிரைவிங் ஸ்கூல் போய் வேஸ்ட்டாக செலவு பண்ண தேவையில்லை, ஈஸியாக 500 ரூபாயில் முடிஞ்சிடும். இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக ஒரே ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் போட்ட டேட்டில் ஆர்டிஓ போனீங்க அப்படின்னா ஃபோட்டோ, சிக்னேச்சர் ரெண்டும் வாங்குவாங்க, எடுப்பாங்க. எடுத்து முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு வாரத்தில் 10 நாள் இல்லை ஒரு மாதத்தில் வீடு தேடி லைசன்ஸ் வந்துடும். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.